5 நாளாக சுகரு மைதான்னு எதுவுமே சாப்பிடாம நல்ல டயட் இருந்தாச்சு. இனிமேலும் அந்த டயட்டை நல்லபடியாக கண்டினியூ பண்ணுவோம். இனி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போகலாம். அதனால் இன்றைக்கி வெயிட்டு சுகரு எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணேன். வெயிட்டு பார்த்திங்கன்னா 62.7 இருந்துச்சு. அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நம்ம செக் பண்ணுறப்ப 63.3. ஸோ வெயிட்டு கம்மியாக இருந்தது. சரி சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, குறைஞ்சிருக்கா இல்லை கூடியிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். சுகர் லெவலும் குறைஞ்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்ப 332 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 256 இருந்தது. ஸோ பார்க்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. ஆனால் என்னது, இந்த சுகர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா சுகர் டேப்லெட்டு இதெல்லாம் எடுத்து மைதா சுகர் எதுவும் சாப்பிடாமல் இருந்ததுனால இந்த சுகர் லெவல் வந்திருக்குது. ஓகே, இருந்தாலும் ஹாப்பி தான். சரி, இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம நல்ல டயட் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ரைஸு இதெல்லாம் எடுக்கக்கூடாது, கார்போஹைட்ரேட்லாம் ரொம்ப கம்மியாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி காலையில் ஒரு பட்டர் டீயை போட்டு குடிச்சிட்டு வீட்டில் எல்லாருக்கும் செஞ்ச முட்டை குழம்புலேருந்து 4 முட்டையை எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்கும் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு சரியான தலைவலி. எதுக்குடா இப்படி தலைவலிக்குது, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம வேலை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எனர்ஜி தேவை, சரின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர் டீயை போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஒரு பட்டர் காஃபியை போட்டு குடிச்சிட்டு பார்த்தா இன்னும் நல்ல தலைவலிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா 157. ஓ, இவ்வளோ சுகர் நம்ம கம்மியாக இருக்கனால தான் நமக்கு தலை இவ்வளோ வலிக்குது. சரி, நம்ம ஒரு டோலோ 650 போட்டு அடுத்த ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா தலைவலி விட்ட மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு சூப் ஆர்டர் பண்ணி சூப்பையும் குடிச்சு பார்த்தேன். அப்படியும் தலைவலி விட்டப்பாடு இல்லை. இன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. சரி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மெலனை கட் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு வெளியில் மசால் கடலை தானே, ஆமாம், அதுதான் விற்க வந்துட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாக்கிட்ட போய், அண்ணா எனக்கு ஒரு மசால் கடலை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அதையும் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து கொஞ்சம் தயிர் சோறு இருந்தது வீட்டில், அதை வச்சு சாப்பிட்டு எப்படியோ நீங்கள் டயட்டை நான் நினச்ச மாதிரி இல்லாமல் கொலாப்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் எனக்கு தலைவலி போகவே இல்லை. சுகர் அதிகமாக இருந்து குறையிறப்ப இப்படித்தான் இருக்கும், போக போக சரியாக போயிடும்.